வெல்கம் டு மை சேனல் பீயிங் ஸ்ரீ. இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி அம்மனோட சிலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரலட்சுமி நோம்புக்கு நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி சிலை செஞ்சு பூஜை பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிலை. ஆக்சுவலாக சிலை செய்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, பிகாஸ் நடுவில் இல்லைனா டிஸ்டர்ப் ஆகும். நான் ஒரு சாரீ எடுத்துகிட்டு அந்த சாரியோட இந்த முந்தியை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாரீ போடும்போது ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு என்ன ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மட்டும் அப்படி ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஃபுல் சாரியையும் நம்ம நடுவில் ப்ளீட் பண்ணுவோம்ல சாரீ கட்டும் போது இடுப்பில் சொருகிறதுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட் பண்ணிக்கோங்க. ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக துணி குத்துற கிளிப் போட்டு அதை சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது பிரிஞ்சு போகாமல் இருக்க அப்படி சேஃப்டி பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடி நாள் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் சிலை வந்துட்டு என்னென்னா இது கலசம் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து தேங்காய் வச்சு அதில் தான் முகம் வைப்போம். அந்த கலசத்தில் வந்துட்டு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். வெத்தலை, பாக்கு, அதுக்கப்புறம் வசம்பு, ஜாதிக்காய், சில பேர் பச்சை கற்பூரம் போடுவாங்க. அது வந்துட்டு மேபி நீங்கள் போடணுன்னா போடலாம். இது வரலட்சுமி இதில் சில பேர் தங்கமும் போடுவாங்க. ஆக்சுவலி தங்கம் கண்டிப்பாக போடணும். ஆனால் இதில் போட்ட தங்கத்தை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வரலட்சுமி நோம்புக்கு நம்ம அந்த கலசத்தில் போடுற தங்கம்னு கேட்டாலே இந்த பொட்டு தங்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கோல்ட் ஷாப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் இதுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட அந்த கலசத்துக்கு மட்டுமேன்னு தனியாக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். சாமியோட கையும் காலை வச்சு செய்கிறதுனால அந்த சாரியோட ப்ளவுஸை எடுத்து நான் கையில் ஃபுல்லாக சுருட்டி அதை பால் பின் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அம்மனோட கலசம் வந்துட்டு என்னென்னா அது கீழே நிற்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சம்படமோ இல்லை ஒரு தூக்கோ வச்சு நான் அது ஃபுல்லாக இது 2 பாத்திரத்துலையும் ஃபுல்லாக வந்துட்டு அரிசி போட்டிருக்கேன். நம்ம என்ன தானியம் வேணால் போடலாம், பட் நம்ம வீட்டில் அரிசி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் அரிசி போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி பால் பின், சேஃப்டி பின், அதுக்கப்புறம் துணி குத்துற கிளிப், இது 3 ரொம்ப முக்கியம். எது நம்ம எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உட் ரீப்பர் கட் பண்ணி நான் அந்த ஹைட்டுக்கும் அந்த பிரெத்துக்கும் லென்த் அண்ட் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு என்னென்னா இந்த கலசம் எடுத்து அந்த கீழே இருக்க அந்த சம்படம் மேலேயோ அந்த தூக்கு மேலேயோ வைக்கும் போது அந்த ஹைட் வந்துட்டுன்னா இந்த கலசத்தோட அந்த பிரெத் இருக்கும்ல, சாமியோட கை நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அட்டாச் பண்ணும்போது அந்த பிரெத்து கரெக்டாக இருக்கணும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியும் பாருங்கள். இந்த கலசத்துலேருந்து இவ்வளோ அந்த தேங்காவை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஹைட் இருக்கணும். நான் முன்னாடியே இந்த காலையும் கையையும் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வச்சுட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம சாரி ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அதை கலைச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கையும் அந்த சாமியோட காலையும் வந்துட்டு முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது கூட எடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது வந்துட்டு நமக்கு 2 வேலையாகிடும். ஏன்னா நம்ம அழகாக ப்ளீட் பண்ணி வச்சுருக்க சாரீ ஃபுல்லாக கலைஞ்சிரும். ஸோ சாரீ எடுத்து நான் மேலே அந்த கலசத்தை எடுத்துட்டு அந்த சாரியை எடுத்து கீழே இருக்க அந்த தூக்கில் இருக்க அந்த அரிசியில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சாரீ கீழே விழுகாமல் இருக்கிற மாதிரி அந்த கலசத்தை மேலே வச்சுட்டேன். இப்போது நான் அந்த சாரியை வந்து நம்ம 2ஆக மடித்தோம் இல்லையா? ஸோ மடித்து தான் நம்ம அது உள்ளே பண்ணோம். அந்த ப்ளீட்ஸை வந்துட்டு நம்ம சரி பண்ணோம். ஸோ மடித்து அது உள்ளே வச்சு ப்ளீட்ஸை சரி பண்ணும்போது நம்ம 2ஆக மடித்த ஒரு இடத்துல வந்து அந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் சாமியோட 2 காலையும் எடுத்து கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி இது வச்சுக்கணும். சாரியோட அளவு வந்து நீங்கள் எந்த அளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாமியோட கால் பாதம் இருக்குல்ல, அந்த பாதம் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக அந்த பாதமோட அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் கிட்ட அந்த சாரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சாமியோட பாதம் தெரியும். ஒரு பாதம் இப்படி, ஒரு பாதம் வந்துட்டு ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சாமியோட விக்கிரகம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கால் மேலே கால் போட்ட மாதிரி இருக்கிறது கரெக்டாக வரணும் அப்படின்னா சாரியோட லென்த் வந்துட்டு சாமியோட அந்த முழங்கால் வரைக்கும் தான் இருக்கணும். இப்போது அந்த பின்னாடி போட்டிருந்த முந்தி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க. நடுவில் அந்த எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டில் தேவையோ அந்த இடத்துல கையை வச்சுட்டு நான் அதை வந்து மறுபடியும் அந்த மேல் பக்கமாக அப்படி மடிச்சாப்பில் கொண்டு போகிறேன். நம்ம வந்துட்டு யூஸ்வலாக அந்த துப்பட்டாஸ்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து போடலாம். ஆனால் போட்டோம் அப்படின்னா சாரியோட அந்த சைடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக வராது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அப்படி நடுவில் கையை வச்சுட்டு
நீங்கள் அப்படி மடிக்கும் போது உங்களுக்கு மடிப்பு இது இந்த மாதிரி கிடைக்கல, நடுவில் வந்து ஒரு அந்த யூ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த யூவை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அப்படி மடிச்சிங்கன்னா அதுவே வந்துட்டு ஒரு பக்கம் உள்ளே ஒரு பக்கம் வெளியிலன்னு போயிடும். இதோ அங்கே சைடில் நான் கை வச்சுட்டு மடிச்சிட்ருக்கேன் இல்லையா. ஸோ மடிச்சுட்டு அதை பின்னாடி இருக்க ரீப்பரில் வந்துட்டு நம்ம துணிக்கு போடுற அந்த கிளாத் கிளிப்ஸ் வச்சுட்டு அதை நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கணும், இல்லைன்னா அது களைஞ்சு விழுந்துரும்ல. ஸோ அதனால் முக்கியமாக இந்த சாமியோட ரைட் சைட், பிகாஸ் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து முந்தி எடுக்கிறதுனால அந்த சாமியோட ரைட் சைடில் அந்த முந்தியோட அந்த எண்டில் வந்து கண்டிப்பாக கிளிப் போடணும். பிகாஸ் இந்த எண்டில் வந்துட்டு கிளிப் இல்லைனாலும் அது கரெக்டாக நின்றுக்கும். பட் மோஸ்ட்லி கிளிப்பு போடுறது சேஃப். ஆனால் அந்த எண்டில் கண்டிப்பாக நம்ம வச்சு உடனேவே போடணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட இந்த எண்டில் வந்து நம்ம லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம் லெஃப்ட் சைடில். ஆனால் ரைட் சைடில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சாமி வந்துட்டு வச்சுட்டு அந்த முந்தி நம்ம அந்த இடத்துல போட்ட உடனேவே கிளிப்பு போட்டுடணும். அண்ட் அந்த பால் பென் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் பிகாஸ் நான் அந்த டேபிளில் வச்சுருந்ததுனால நான் போட்டு நிறைய வாட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பால் பென்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சாமியோட இந்த முந்திக்கு வந்து சேஃப்டி பின் வச்சு, பெரிய சைஸ் சேஃப்டி பின் வச்சு அதை வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் பின் குத்தணும் அப்படின்னா பால் பின் வந்துட்டு அவ்வளோ திக்காக இருக்காது, நம்ம ப்ராப்பராக குத்த முடியாது, அது சீக்கிரமாக கலண்டு வந்துடும். ஸோ அதனால் பெரிய சைஸ் சேஃப்டி பின் 3 பின் எடுத்து அதில் வந்து கரெக்டாக அந்த கார்னர்ஸ் உங்களுக்கே தெரியும், அந்த 3 பக்கம் அடித்து வரும். அந்த 3 கார்னர்ஸில் குத்திட்டோம் அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 பின்னாச்சும் குத்துங்க. அப்போ தான் உங்களை வந்துட்டு அது கரெக்டாக நம்ம நிற்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் சாரியை இது பண்ணும்போது அயன் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே நீங்கள் அயன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முக்கியமாக அந்த முந்தி பார்ட், அந்த மேலே சாமிக்கு அந்த இது மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த பல்லு பார்ட், ஸோ அந்த கலசத்துக்கு மேலே வர அந்த பார்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு அயன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மடிக்கும் போது அது ஈஸியாக உங்களுக்கு வணங்கி வந்துடும். நீங்கள் அது ஈஸியாக வந்துட்டு பின் பண்ணிடலாம். நான் வந்து சாரீ ஆக்சுவலி கொஞ்சம் லாங்காக கட்டிட்டேன். என்னென்னா சாமியோட பாதம் வெளியில் தெரிய, சாமியோட பாதம் மறைஞ்சு போகிற அளவு கொஞ்சம் லாங்காக கட்டிட்டேன். அப்படி கட்டும்போது நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா அது வராது. ஆக்சுவலாக சரி நம்ம போட்டுட்டோமேன்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், அது வந்துட்டு அந்தளவு கரெக்டாக வரலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக அதை கட்டும் போது கரெக்டாக சாமியோட பாதம் வெளியில் தெரிகிற மாதிரி கட்டுங்க. அப்போ தான் நம்ம அந்த ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் நம்ம வைக்கும் போதும் அது கரெக்டாக வந்துட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் லாங்காக வச்சிட்டோம்னாலுமே நம்ம 2 காலுமே, ஏன்னா ஒரு கால் எடுத்து இன்னொரு பாதம் மேலே வச்சாலுமே இன்னொரு பக்கம் இருக்க இது வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அந்த பாதம் அளவுக்கு தான் வந்துட்டு அந்த பாதம் வெளியில் தெரியணும். அது அந்த ஆங்கிள் வரைக்கும் தான் வந்துட்டு அளவு. ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ நம்ம கை என்ன பண்ணிவிட்டேன், நான் பின்னாடி சாரியை இது போட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அந்த ரீப்பரில் வந்து கை மாட்டி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கை எடுத்து இப்போ நம்ம ப்ராப்பராக பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதில் வந்து தூக்கி எடுத்திருக்கேன். நான் ஏன் தூக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நம்ம கை அந்த அந்த ஹேண்டில் வரும் இல்லையா. ஸோ அந்த ஹேண்டில் லாக் ஆகிற ஒரு இடத்துல ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்துட்டு கரெக்டாக அதில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வைக்கும்போது கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஃபாக நிற்கும். பிகாஸ் இல்லை அப்படின்னா அந்த கை வந்துட்டு இது நமக்கு ஒரு கை மேலே கீழேன்னு கூட சில சமயம் வந்துடும். ஒரு சமயம் வந்துட்டு அது ப்ராப்பராக நிற்காமல் தொங்குற மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அது வந்துட்டு கரெக்டாக அந்த தூக்கோட அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்று அந்த இடத்துல கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அது வந்துட்டு மோரோவர் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே அதை வந்து பின் பண்ணிவிட்டு அந்த கையை வந்துட்டு என்ன பண்ணேன், போட்டிருக்க இந்த சாரீ இருக்குது இல்லையா. ஸோ இந்த சாரியோட அந்த முந்தி நம்ம போட்டிருக்கோம்ல சாமிக்கு அந்த கலசத்தை மறைச்சாப்பில் இருக்க அந்த முந்தியோட நான் வந்து பின் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க அந்த சாமியோட விரையிலேருந்து ஒரு பால் பின் எடுத்து அந்த சாரியோட அந்த ஹிப் வரும் இல்லையா. ஸோ அந்த ஹிப் சைடில் வந்துட்டு நான் 2 பக்கமும் அந்த பால் பின் வச்சு நான் பின் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் அது கை கொஞ்சம் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த கை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் எங்கேயாவது கரெக்டான இடத்துல உங்களால் பின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டபுள் சைட் டேப் வச்சுட்டு சாமியோட கலசத்தோடவே அந்த கையை நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். அப்படி ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்கும், நல்ல க்ரிப் இருக்கும். லைட்டாக அசைஞ்சாலும் கை விழாத மாதிரி உங்களுக்கு நல்ல க்ரிப் இருக்கும். இதில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாமியோட பாதத்தை வந்துட்டு நம்ம உள்ளேருந்து அந்த நான் சொன்னல அந்த மிடில் பார்ட்டில் உள்ளேருந்து நம்ம எடுக்கும்போது அதில் வர அந்த ஜரியை வச்சு அந்த பால் பின்ஸை வச்சு அந்த ஜரியை வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி, அதாவது இந்த காலை சுருட்டினாப்பில் தள்ளி நீங்கள் பால் பின்ஸ் வச்சு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. ஏன்னா சாமி கால் மேலே கால் போடுறது வந்துட்டு நம்ம நடுவில் அந்த கேப் ரெண்டாக மடிக்கும் போது நடுவில் வந்து அந்த கேப்லேருந்து நம்ம எடுக்கணும். மீதி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கால் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக சைட்லேருந்து எடுக்கும் போதே அது வந்துட்டு என்னென்னா அந்த சாரியோட ஜரியோடவே வரும். அது அந்த பார்டரோடவே வச்சு லைட்டாக அப்படி சொல்லிட்டு பின் மட்டும் குத்திடுங்க. ஸோ நான் கால் மேலே கால் போட்டுட்டு அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு கால் மேலே கால் போட்டுருக்குது சப்போஸ் கலைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் ப்ளீட்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸ்லேயும் வந்துட்டு அந்த பால் பின்னை குத்தி அதை செக்யூர் பண்ணேன். பிகாஸ் அந்த பால் பின் வந்துட்டு என்னென்னா அது கால் கீழே விழாமலும் பார்த்துக்கும், அந்த ப்ளீட்ஸும் அதில் கலையாமல் பார்த்துக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் நான் அந்த மாதிரி எடுத்து அந்த பால் பின்னை வச்சு செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நிறைய பால் பின் நம்ம போடும்போது நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்ம சாமி சிலை அதை ப்ராப்பராக பண்ணும்போது ஒர்த்தாக இருக்கும். ஆக்சுவலி அது என்னென்னா நம்ம சப்போஸ் மாலை போடும்போதோ கொஞ்சம் தைரியமாக நம்ம போடலாம். மாலை போடும்போதோ இல்லை சாமிக்கு நம்ம பூ வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது நம்ம அடுத்து ஏதாவது நகை போடும்போதோ கொஞ்சம் நம்ம தைரியமாக பண்ணலாம். ஏன்னா அது நம்ம பால் பின்ஸ் வச்சு காட்டி நம்ம செக்யூர் பண்ணியிருக்கிறதுனால அது ஸ்டிஃபாக நிற்கும், அது விழுந்துடாது. என்னாச்சோ இங்கே தொட்டால் இதை அசைஞ்சால் இது விழுந்துருமோ, அதை அசைஞ்சால் அது விழுந்துருமோ, நமக்கு ஒரு பயமே இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பால் பின்ஸ் போட்டு உங்களால் செக்யூர் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் கையை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மேல் இருக்க சாமிக்கு அந்த மேல் இருக்க அந்த முந்தி துப்பட்டாவோட அந்த கையை இது பண்ணிவிட்டு பின்னாடி சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் டேப் போட்டு, பேப்பர் டேப் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் செலோ டேப் பண்ணும்போது அது எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பேப்பர் டேப்னால் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சட்டுன்னு வந்துடும். ஏன்னா பின்னாடி சாரீ வந்து புஃப்னு இருக்கும். அதையும் ப்ளஸ் இந்த கையில் நான் அதை சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கையோடு சேர்த்து நான் அதை ஒட்டியிருக்கேன். அதனால் கையும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிற்கும். என்னென்னா கை வந்து நம்ம ரீப்பரில் மாட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கை இப்படி கீழே விழுக்காது. ஆனால் இந்த மாதிரி அந்த கரெக்டாக சாமியோட இடுப்புக்கிட்ட அது கரெக்டாக அந்த கை நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து போட்டு அந்த இடத்துல கரெக்டாக அதை பின் பண்ணி நிற்க வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து ஜடை தான் போட்டுடுற மாதிரி இருந்தேன். ஸோ யூஸ்வலாகவே சாமிக்கு நம்ம ஜடை தான் வைக்கிறது, அதனால் நம்ம ஜடையே வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை நான் எப்படி ஜடையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போதும் அது என்னமோ கொஞ்சம் அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் வந்துட்டு மேபி அந்த கலசம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசம் மறுபடியும் டைட் பண்ணி அது மறுபடியும் அந்த பின்னை போட்டு நான் சேஃப்டி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது நான் சும்மா ஜடை வச்சு பார்த்தது எந்த இடத்துல கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்து உடனே அதை பின் பண்ணிவிடுங்க. உடனே அந்த என்னென்னா நீங்கள் சேஃப்டி பின் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் சேஃப்டி பின் வச்சு பண்ணும்போது அந்த ரீப்பர்லாம் தான் அந்த கிளாத் வந்துட்டு அப்படியே வளட்டிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சேஃப்டி பின் வச்சுட்டு அந்த ரீப்பரை சுற்றி அந்த 2 எண்டையும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அந்த எண்டை எந்த இடத்துல தொடுதோ அந்த இடத்த பின் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பின் பண்ணும்போது என்னென்னா ஒரு இடம் மட்டும் இழுக்கிறது வந்துட்டு அது புடவையில் வந்துட்டு ஒரு இடம் மட்டும் அந்த மடிஞ்சு அந்த இதுக்கு போகிறது வந்து தெரியும். அதனால் இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு துணி குத்துற கிளிப்பையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் துணி குத்துற கிளிப் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆனால் ரீப்பர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கிளிப்பு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நம்ம இழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து என்கிட்ட உடன் ரீப்பர் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த உடன் ரீப்பர் வச்சு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன்.
மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக் ப்ராப்பராக இருக்கான்னு கூட பார்த்து நீங்கள் அந்த ஸ்டிக்கை கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக்கை வந்து என்னென்னா, நம்ம கீழே ஒரு சம்படம் வச்சோம் இல்லையா, எப்படியும் கீழே இருக்க சம்படத்தை விட நம்ம மேலே வைக்க போகிற கலசம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் கலசத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்மளை பார்த்த மாதிரி முன்னாடி பக்கமாக நல்லா தள்ளி வச்சுட்டு பின்னாடி சைடில் இந்த ரீப்பரை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இந்த ஸ்டிக்கை வந்துட்டு ஸ்டிக் பண்ணல, அது உள்ளே தள்ளி நம்ம நிற்க வச்சிடணும். நான் மறுபடியும் அதை மடித்து அது கரெக்டாக வர மாதிரி அதை சுருட்டி அந்த காலோடு சேர்த்து நான் பின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி என்னென்னா லோவர் பாடி மோஸ்ட்லி அது முடிஞ்சிருச்சு. இந்த காலோடு சேர்த்து அந்த சளியை வச்சு பின் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு என்னென்னா அந்த லோவர் பாடி முடிஞ்சிருச்சு. சரி, நான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு பண்ணிட்டேன். சரி, சில சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கால் அந்த நடுவில் வந்து அந்த சாரியோட ப்ளீட்ஸ் அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் அது வந்துட்டு என்னென்னா ப்ராப்பராக வரலை. ஸோ அதனால் ஆல்ரெடி இருந்த மாதிரி வச்சுட்டு நான் ப்ளீட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி அதை பின் பண்ணிட்டேன். வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாமல் ஓரளவு இதில் இருக்கீங்கன்னா, பிகாஸ் அப்போ தான் நீங்கள் கொஞ்சமாச்சும் அதை பார்க்க முடியும். அப்போ தான் அது நான் பார்த்து நீங்கள் அது என்ன பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா டபுள் சைட் டேப் வச்சு நீங்கள் 2 சைடும் அந்த சாமியோட கையை ஒட்டிடுங்க. பின்னாடி பேப்பர் டேப் வச்சு கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த grip கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நான் இது பண்ணும்போதே நின்றுச்சு, அப்போ எதுக்கு நான் பின்னாடி அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு மாலை போடும்போதோ இல்லை நீங்கள் ஜுவல் போடும்போதோ நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக தொட்டாலே அது ஏதாவது இதுவாகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி பின்னாடி டேப் போட்டு சேஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாமி நம்ம இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் நம்ம கரெக்டாக 3ஆவது நாள் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் முன்னாடியே வந்துட்டு நம்ம கரெக்டாக அது 3 நாள் அது தாங்குற அளவுக்கு 3 நாள் அது கரெக்டாக, ஏன்னா 3 நாள் நம்ம பூ மாற்றுவோம், சாமிக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு அது நிற்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு என்கிட்ட ஜவுரி இருந்துச்சு. ஸோ அந்த ஜவுரி என்ன பண்ணிட்டேன்னா, ஜவுரியோட முனை இருக்கும் இல்லையா, அந்த முனையில் கொஞ்சம் கேப் பண்ணி தேங்காவோட முடியோடு சேர்த்து அந்த ஜவுரியை மாட்ட ட்ரை பண்ணேன். அது சரியாக வரல. பின்னாடி அந்த ரீப்பர்லேயே லைட்டாக அந்த ஜவுரியை மாட்டுறது, ஏன்னா அந்த ஜவுரி நம்ம 3 காலுக்கு எடுத்து நம்ம பின்னுறதுக்காக ஒரு இடம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்த நான் ரீப்பரில் மாட்டினேன். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கயிறு கூட போட்டு கட்டிக்கலாம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ பின் பண்ணி இவ்வளோ டேப் பண்ணும்போதுமே நான் ஏதாவது இது பண்ணும்போது அது அசைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் டக் டேப் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நார்மல் பேப்பர் டேப்பையே அதை சர்க்கிளாக இது பண்ணிவிட்டு அதை அதோட ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது வந்துட்டு டபுள் சைட் டேப் கொடுக்குற அளவுக்கு grip வந்து கொடுக்கல. ஸோ நம்ம சாமி நம்ம செய்யும் போதே அம்மனுக்கு நம்ம கை கால் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் கை கால் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே வந்துட்டு நீங்கள் அந்த டேப், பால் பின், சேஃப்டி பின் இதெல்லாம், ஏன்னா அந்த கிளாத் கிளிப் நம்ம வீட்டில் ஆப்வியஸாகவே இருக்கும். ஸோ அதனால் மற்றதெல்லாம் வந்துட்டு இது 3 கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா இது வந்துட்டு இது இல்லாமல் பண்ணலாமல் கேட்டால் பண்ணலாம், ஆனால் இது நமக்கு வேலை ரொம்ப இழுக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்தையும் வால் பின் கொடுத்துறோம், ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சேஃப்டி பின் கொடுத்துட்டு முடியாது. ஏன்னா வால் பின் நம்ம சட்டுன்னு குத்திட்டு சேஃப்டி பின்னை நம்ம ப்ராப்பராக லாக் பண்ணணும். ப்ளஸ் வால் பின் கொடுக்குற ஃபினிஷ் சேஃப்டி பின் கொடுக்காது. இப்போ நான் காலெல்லாம் மடித்து என்னென்னா ஒரு 2-3 இடத்துல நான் வந்துட்டு பால் பின் குத்திருக்கேன், அது பால் பின் தெரியவே இல்லை. ஆனால் நம்ம சேஃப்டி பின் குத்தணும் அப்படின்னா சேஃப்டி பின் கண்டிப்பாக தெரியும். நான் ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்து அதை ப்ராப்பராக வந்துட்டு சாமிக்கு ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன்.
வந்து நம்ம ஒரே ஏரியா அது பண்ண முடியாது. நம்ம ஒன்று பண்ணும்போது இன்னொன்று பண்ணும்போது இன்னொன்று நமக்கு வந்து என்னென்னா ஐடல் நம்ம டக்குனு சிங்கிள் கோலை நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அது கரெக்டாக அந்த ஒன் கோலை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்குமே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நான் இது பண்ணி தான் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு 2-3 வாட்டி அப்படி ஆகி பண்ணுறதுல வந்துட்டு எந்த தப்பும் கிடையாது. ஸோ அது ஃபைனலாக அது ரிசல்ட் வரும்போது நல்லா வந்துச்சுன்னா ஓகே தான். ஸோ அது வந்து நம்ம பண்ணுறோம் இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணோம் சரியாக வரல, நம்ம எடுத்து 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ வந்துட்டு 2-3 வாட்டி அப்படி எடுத்து பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காயில் வந்துட்டு என்னென்னா அந்த முகம் மாட்டுறதுக்கே ஒரு கயிறு இருக்கும். ஆக்சுவலாக 2 காது கிட்ட சாமியோட காது கிட்ட 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்துட்டு கயிறு போட்டு, கயிறு ஆனால் முக்கியமாக உள்பக்கமாக போடுங்க, வெளிப்பக்கமாக போடாதீங்க சரிங்களா. கயிறு உள்பக்கமாக போட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு என்கிட்ட ஆல்ரெடி அந்த ஜடை மாதிரி இருந்தது வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் எப்போவுமே ஜடை தான் வைக்கிறது. சரி இந்த வாட்டி லூஸ் ஆகி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லூஸ் ஆகி விட்டுட்டேன். என்னென்னா நான் சாமிக்கு வந்துட்டு அந்த இடத்துல டக் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாக பால் பின்ஸ் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். சாமியோட கையும் சாமிக்கு அந்த மேலே வர அந்த அந்த துப்பட்டா மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு நான் ஃபுல்லாக பின் பண்ணியிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாக சாமிக்கு ஜுவல்ஸ் வந்துட்டு கலசத்தில் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி போடவே கூடாது. எப்போவுமே சாமியோட ஜுவல்ஸ் பின்னாடி இருக்க அந்த ரீப்பரில் பேலன்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த கலசம் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ எப்போவுமே ஜுவல்ஸ் போடும்போது அந்த ரீப்பரில் பேலன்ஸ் பண்ணி போடுங்க. சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹிப் செயின் ஆல்ரெடி இருந்த இது வச்சு ஒரு ஹிப் செயின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். பட் கண்டிப்பாக ஹிப் செயின் ஏதாவது ஒரு செயின் போடுங்க, ஏன்னா அப்போ தான் அது ஃபுல் லுக்குமே வரும். நெத்தி சுட்டி வந்து மேலே இருக்க ஹோலில் வந்து போட்டு பண்ணியிருக்கேன். கம்பல் வந்துட்டு அந்த கயிறு கட்டுறதுக்காகவும் காதில் கொடுத்த அந்த ஹோல்லேயே நான் கம்பல் போட்டுட்டு தேங்காய்க்கும் அந்த பின்னாடி வச்சுருக்க அந்த சௌரிக்கும் நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். சாமியோட இந்த கிரீடமுக்கும் தேங்காயோட முடிக்கும் வச்சு நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். பூ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னப்போ நான் பின்னாடி இருக்க அந்த ரீப்பரில் தான் நான் பூ வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாமியோட இதெல்லாம் டைரெக்டாக வைக்கலை. கலசத்தையும் தேங்காவையும் செக்யூர் பண்ணும்போது ரப்பர் பேண்ட்ஸ் போடலாம். இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக அது என்னென்ன பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஹாரம் போட்டுட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம்னா நீங்கள் ஜுவல்ஸ் போட்டுகிட்டே முடி வைக்கலாம். இப்போ நான் சாமியோட இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சரியா இந்த கலசம் வச்சதும் முடி வச்சிடலாம், அப்போ தான் எனக்கு ரப்பர் பேண்ட் போட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே முடி வச்சுட்டேன். முடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஜுவல் போட்டாலுமே நான் ஒவ்வொரு வாட்டியும் முடியை எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எதாவது எடுக்கும்போது ஏதாவது ஸ்டெப் ஆகணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வலையில் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலான்னு நான் விட்டுட்டேன். கடைசியாக போட்டுக்கலான்னு போடும்போது எந்த ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வலையில் இருந்துச்சு, ஏன்னா ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து செட் ஆகலை. நம்ம சாமிக்கு எப்பவுமே நம்ம சைஸில் வலையில் வாங்குவோம். சாமிக்கு வரலட்சுமி இருக்கும்போது குழந்தைங்க சைஸ் வலையில் வாங்கி முன்னாடியே கையில் போட்டுருங்க. முன்னாடி கையில் போட்டதுக்கு அப்புறமா அந்த சாமியோட அந்த நம்ம ப்ளவுஸ் பிட் சுற்றுறதுக்கு முன்னாடியே சாமி கையில் வலையில் போட்டுருங்க. பிகாஸ் அது நான் பண்ண மிஸ்டேக். அதனால நான் அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். முக்கியமாக ஒரு 5 வயசு குழந்தை அந்த அளவுக்கு வலையில் தான் வாங்கணும். ஒரு பெரியவங்க சைஸ் வலையில் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஐடலுக்கு போடும்போது அம்மன் சைஸுக்கு போடும்போது அது ரொம்ப ஆடாக தெரியுது. என்கிட்டமே வலையில் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு சரி நம்ம இந்த வலையில் போட்டுக்கலாமே நான் விட்டுட்டேன். அப்படின்னும்போது அது அம்மனுக்கு போடும்போது ரொம்ப ஆடாக தெரிஞ்சுது. அதனால் நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் ஸ்லிப் ஆகும் தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பின்னை வச்சு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட் பை ப்ளீட் எடுத்து நம்ம பால் பின்ஸ் போட்டால் அந்த ப்ளீட்ஸ் வந்து கலையாது. நம்ம மாலை போடும்போது சரி பூ போட்டாலும் சரி அந்த ப்ளீட்ஸ் கலையாமல் அது அப்படியே நிற்கும்.
அது மாதிரி நம்ம சாமி வந்து ஒரு நாள் முன்னாடியே மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் செஞ்சு வச்சுருவோம். அப்படி முன்னாடி செஞ்சு வச்சாலுமே அன்றைக்குமே சாமிக்கு பூ போட்டு கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும். நான் நெத்தி சுட்டி இதுவாகாமல் இருக்க டக் டேப் உள்ள வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.